நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அம்மாவோட பாசம் ஊரறிந்த உண்மை. அம்மா எதற்கு எடுத்தாலும் சொல்லி காமிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியுமாங்க அப்பாவோட பாசம்? நம்ம அப்பா சொல்றத எப்பவுமே கேட்க மாட்டோம். எப்ப தெரியுமா கேட்போம்? நாம அப்பாவா இருக்கையில தான் அப்பாவுடைய வலிகள், வேதனைகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், சொந்தங்கள், பாசங்கள், பொறுமைனா என்ன, பொறுப்புனா என்ன என்னங்கிறது அப்பதான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம அப்பாவை மதிக்க கூட மாட்டோம். முன்னாடி உள்ள ஒரு காலகட்டங்களா எல்லாருமே அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க. அப்பானா ஒரு வெறுப்புணர்வு, அப்பானா எதிரி, அப்பானா வேண்டாதவர், அப்படித்தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படி இல்லைங்க. எல்லாருமே தேடுறது அம்மாவை விட அப்பாவை தான் அதிகமா தேடுறாங்க. அது ஒவ்வொரு குடும்பத்திலுமே சரி. நீங்க நினைச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல நம்ம பிள்ளைங்க எத்தனை பேர் அப்பாவை தேடுறாங்க? ஒரு 90% மேல எல்லா குழந்தைகளும் அப்பாவை தான் அதிகமா தேடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அவ்வளவு வேகமா வளர்ச்சியா வளர்ந்து வர்றாங்க. அம்மா, நான் உனக்கு சாப்பாடு ஊட்டினேன், உன்னை இப்படி வளர்த்தேன், உன்னை அப்படி வளர்த்தேன், இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லி சொல்லி காமிச்சு, அதனால நமக்கு அம்மாவோட பாசம் என்னங்கிறது தெரியும். ஆனா அப்பாவோட பாசங்கிறது அதை தாண்டி, எல்லாவற்றையும் தாண்டி அப்பாவோட பாசத்துல இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் உள்ளுணர்வா அவங்க எல்லாமே புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் சொன்னாதான் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குழந்தைகள்லாம் அப்பாவோட குணங்கள் என்ன, அப்பாவோட பொறுப்புகள் என்ன, அப்பாவோட உணர்வுகள் என்ன, அப்பா நமக்காக என்னென்ன தியாகங்கள்லாம் செய்யறாரு அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையுமே சரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா குடும்பத்திலுமே சரி, நிறைய வீட்டுல பார்த்தா பெற்றோர்களுக்கு, அதாவது குறிப்பா அப்பாவை புரிந்த குழந்தைகள் இன்னைக்கு நிறைய பேர் வளர்ந்து வர்றாங்க. அம்மா அப்படிங்கிறவங்க தான் என்ன கஷ்டப்பட்டமோ அதை மட்டும்தான் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. தம்பி நான் அப்படி கஷ்டப்பட்டேன், தம்பி நான் இப்படி கஷ்டப்பட்டேன்னு. ஆனா அப்பாங்கிறவரு அப்படி இல்லைங்க. அப்பா அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தனி உச்சரிப்பு வரும். நாம பட்ட கஷ்டம் எல்லாம் பிள்ளைய பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்களோ அதை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு அப்ரோச் பண்றதுக்கான ஒரு மேல் வளர்ச்சியை நோக்கி போறதுக்கு என்னென்னலாம் உதவணுமோ, அது மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, கவலைகளா இருந்தாலும் சரி, அவங்கள சொல்லி சொல்லி அப்ரோச் பண்ணி மேல கொண்டு போறது அப்பாதாங்க. ஆனா அது மறைமுகமா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஒவ்வொரு இடத்துலயுமே இப்ப நீங்க தூக்கையிலே பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தைங்களை அம்மா தூக்க இப்படி நெஞ்சுக்குள்ள வச்சுக்குவாங்க. தம்பி நான் தெரிஞ்சதெல்லாம் நீ கத்துக்க அப்படின்னு அப்படியே கட்டி அணைச்சுக்குவாங்க. ஆனா அப்பா அப்படி இல்லைங்க. குழந்தைய தூக்கி அள்ளி வீசையில தலைக்கு மேல நான் என்னென்னலாம் பார்த்தனோ அதை விட நீ அதிகமா பார்க்கணும், அதிகமா லேர்ன் பண்ணணும், அதிகமா கத்துக்கணும்னு நினைச்சு மேல தூக்கி போட்டு பிடிப்பாங்க பாருங்க. அதுதாங்க அப்பாவோட பாசம். எங்கடா தம்பி நான் பட்ட கஷ்டம்லாம் நீ பற்றக்கூடாது, இதுக்கு மேல உன்னால என்னென்னலாம் பார்க்க முடியுமோ, என்னெல்லாம் கத்துக்க முடியுமோன்னு அப்படி தூக்கி போட்டு அழகா பிடிப்பாரு பாருங்க. அதுதாங்க அப்பா. அப்பாங்கிறவங்க சும்மா இல்லைங்க. அப்பா ஒரு குடும்பத்திற்காக கடினமான உழைக்கக்கூடிய ஒரு மனிதர், முதுகெலும்பு மாதிரி. அப்பா என்பவர் எப்படி? முதுகெலும்பு மாதிரி. ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியம். முதுகெலும்பு இல்லைன்னா இப்ப உட்கார்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அதுபோல ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அப்பா என்பவர் நேரா நிமிர்ந்து நின்று அவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அயராது உழைப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவருடைய ஆசைகள் எல்லாம் தொலைச்சிருவாங்க. எதுக்காக? நம்மளோட மனைவி நல்லா இருக்கணும், நம்மளோட மகன்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இருக்கிற சந்தோஷம் எல்லாம் தொலைச்சிட்டு எல்லா நாளுமே வேலைக்கு ஓடுவாங்க, எல்லா நாளுமே கஷ்டப்படுவாங்க. வயல் விவசாயத்தை எடுத்துக்காங்க, விவசாயியும் அது மாதிரிதான். எல்லா நாளும் ரொம்ப பகலா வேலை பார்ப்பாங்க. ஏன்?
குடும்பம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம மனைவி நல்லா இருக்கணும், நம்ம மகன்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவருடைய சந்தோஷங்கள் எல்லாம் தொலைச்சிருவாங்க. தொலைச்சிட்டு குடும்பத்திற்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்ங்கிறதே கிடையாது, ஓய்வு நாள் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பொருள் யூஸ் பண்றோம்ல, அது கூட ஆயுத பூஜைன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு ஓய்வு கொடுப்பாங்க. ஆனா அப்பாங்கிறவங்களுக்கு எப்பவுமே ஓய்வு கிடையாது. குடும்பம், நம்ம குடும்பம் இன்னைக்கு தான் முன்னுக்கு வந்துருமா, நாளைக்கு தான் முன்னுக்கு வந்துருமா, அப்படி ஒவ்வொரு நாளும் கற்பனையோட ஓடி 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 வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதாங்க அப்பா. அப்பாவை பத்தி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா வெளிப்பார்வைக்கு தான் சிரிச்ச முகமா இருப்பாங்க. அவங்களுடைய மனசுக்குள்ள அப்பாவோட உள் மனதுல எவ்வளவு அழுகுறாங்கிறது அப்படிங்கிறது அந்த அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதை கூட யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய அப்பாக்கள் குழந்தைகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க, மனைவி கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்கே இதை சொன்னா இது பாதிச்சிருமோ அப்படி ஒரு எதிர்நோக்கு சிந்தனை. அதாவது 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு என்னென்ன பிரச்சனைகளா சந்திக்க போறாங்க அதை முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடல் உழைப்போட, மன உழைப்போட அதற்கான ஒரு திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர் தாங்க அப்பா. ஏதோ அன்றாட வந்துச்சு, சமைச்சான், சாப்பிட்டான், தின்னா, தூங்கினா அப்படிங்கிறத தாண்டி ஒரு குடும்பத்து மேல ஒரு அக்கறையா, ஒரு பொறுப்பா, ஒரு திறம்பட செயல்படுத்தக்கூடிய ஒரு முதுகெலும்பு மாதிரி அப்பா இருந்தா தான் அந்த குடும்பம் முன்னோக்கி செல்லும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி. This video sponsored by BuyMode shopping app. BuyMode shopping application is one of the online shopping app